நம்ம சீதா கழுத்தில் இந்த செயினை திருடிட்டு போகிற திருடியை நம்ம மீனா துரத்தி பிடிச்சிறாங்கங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சேலையை பிடிச்சி இழுத்துறாங்க. இழுத்தோடனே உடனே முகத்தையும் பார்த்துறாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு சாமியாரை வேஷம் போட்டு வந்த ப்ராடா நீ திருடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடிச்சி இழுக்கையில் அவங்க நம்ம மீனாவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாங்கங்க. நில்றி செயினை குடுறி அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து மீனா காத்துறாங்க. அவங்கள பிடிக்க முடியல, அவங்க ஓடிடுறாங்க. அதே டைம் நம்ம மீனா மொத்த குடும்பத்திட்டையும் சொல்கிறாங்க. முத்து கேட்குறாரு, என்னாச்சு மீனா, என்னாச்சு, ஏன் மீனாவோட நம்ம சீதாவோட செயினை அவள் கழட்டிட்டு ஓடிட்டாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வீட்டுக்கு சாமியார் வேஷம் போட்டு வந்தாங்க இல்லைங்க, அவங்க தாங்க, ஃப்ராடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லையில், எவ்வளோ பெரிய சாமியாரை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் சொல்கிறாங்க. அத்தை, அவங்க உண்மைக்கே ஃப்ராடு, திருடிட்டு போனது அவங்க தான், என் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. நீ உன்னோட இதெல்லாம் நீ போய் சொல்லி எடுத்துடுறாத, அவங்க எவ்வளோ பெரிய சாமியார், அவங்கள பற்றி போய் இவ்வளோ அபாண்டமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அத்தை, நீங்கள் என்னத்தை நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, மீனா சொன்னால் கரெக்டாக தாம்மா இருக்கும், நீ என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு நிப்பாட்டுனா நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு நிப்பாட்டு, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்களும் சொல்லிடுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து மீனாவும் அவங்க தான் அந்த பொய்யான ஒரு சாமியார், போலியாக நடிக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம சிசிடிவி கேமராவை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்து மீனாவும். அதை கண்டுபிடிச்சி அவங்க விஜய் அவங்கள்ட்ட காமிச்சா விஜய் அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சீரியலை பார்க்கலாம்.